ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து கம்பேரிங் ஃப்ராக்ஷன்ஸ். சரிங்களா? இதுவும் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் திணறுவாங்க. ஈஸியான ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். கம்பேரிங் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சம் எழுதிக்கலாம். சரிங்களா? அதாவது லெஸ் தேனா, எது லெஸ் தேன், எது கிரேட்டர் தேன், எந்த ஃப்ராக்ஷன் வந்து லெஸ் தேன், எந்த ஃப்ராக்ஷன் வந்து கிரேட்டர் தேன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3/8 கொடுத்துருக்காங்க, அடுத்து 3/7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நமக்கு இது நியூமரேட்டர் சொல்லுவோம், இது டினாமினேட்டர் சொல்லுவோம். இந்த டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது நார்மலாக பிள்ளைங்க 3/8 இருக்குது, அப்போ இதுதான் பெருசு அந்த மாதிரி நினைப்பாங்க. இது சிம்பிளாக நான் ஒன்று சொல்லித்தரேன் எப்படி கம்பேர் பண்ணலான்னு. இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா 8ல் 3, இது வந்து 7ல் 3. சரிங்களா? 8ல் 3, அப்போ 1 2 3 4 5 6 7 8. சரிங்களா? இது 8 இருக்குது, 8ல் 3, இது வந்து ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு மீன். சரிங்களா? இது இப்போ 3/7க்கு போடலாம். 7ல் 3, 1 2 3 4 5 6 7, 7ல் 3. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது வந்து 8ல் 3, இது வந்து 7ல் 3. இப்போ எது பெருசு பாருங்கள், எது பெருசு? இதுதான் பெருசாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா 3/7 தான் பெருசு. எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு புரியுதா? பாருங்கள், இதில் வந்து அடுத்து அதிகமாக 5 இருக்குது, இங்கே வந்து 4 தான் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த ஹோலை மேக் பண்ணுங்களேன். இப்படி இப்படி 4ஆக போட்டாச்சு, அடுத்து நம்ம 8ஆக போடுறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8, 8ல் 3. சரிங்களா? இது இந்த இதுக்குள்ளது. இதே இது 3/7க்கு பாருங்கள், 4ஆக பிரித்தாச்சு, 6ஆக பிரித்தாச்சு, அடுத்து 7. இப்போ பாருங்கள், இதில் வந்து 1 2 3, 7ல் 3. சரிங்களா? இப்போ பாருங்கள், எங்கே அதிகமாக இருக்குன்னு, இங்கே தான் அதிகமாக இருக்கும். இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். சரிங்களா? இப்போது 3/8 எது பெரிய நம்பர்? 3/7 தான் பெரிய நம்பர். அப்போது லெஸ் தேன். இது சின்னது, இது பெருசு. இது புரியுதா? ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள்.